ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா E20 பெட்ரோல் நல்ல என்றால் என்ன, எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் E20 பெட்ரோல், அதை பற்றி தான் நம்ம சேனலில் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். E20 பெட்ரோல் என்பது 80% பெட்ரோல். E20 பெட்ரோல் என்பது 80% பெட்ரோல் ப்ளஸ் 20% எத்தனால் கலந்து தயாரிக்கப்படும் எரிபொருள். எத்தனால் என்பது கரும்பு, மக்காச்சோளம், அரிசி போன்ற விவசாய பொருட்களில் இருந்து தயாரிக்கப்படும் உயிரி எரிபொருள். இந்தியாவில் கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைப்பதற்கும் கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்கும் E20 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. E20 பெட்ரோல் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கான காரணங்கள்: வெளிநாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைப்பது, விவசாயிகளுக்கு கூடுதல் வருமான வாய்ப்பு உருவாக்குவது, கார்பன் மோனாக்சைடு மற்றும் சில மாசு வெளியேற்றங்களை குறைப்பது, புதுப்பிக்கத்தக்க ரெனியூவபிள் எரிபொருள் பயன்பாட்டை அதிகரிப்பது. E20 பெட்ரோலின் நன்மைகள் என்னென்னு பார்த்துருவோம். கச்சா எண்ணெய் மீதான சார்பை குறைப்பது, விவசாய பொருட்களுக்கு சந்தை அதிகரிக்கிறது, சில வகை வாகனங்களில் குறைந்த மாசு வெளியேற்றம். E20க்கு வடிவமைக்கப்பட்ட புது வாகனங்களில் சாதாரணமாக பாதுகாப்பாக பயன்படுத்தலாம். E20 பெட்ரோலின் பாதிப்புகள் எந்த மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். மைலேஜ் ஃபஸ்ட்டு அடி வாங்குறது மைலேஜுங்க. எத்தனால் பெட்ரோலை விட குறைந்த ஆற்றல் கொண்டதால் சில வாகனங்களில் 1 to 6% வரை மைலேஜ் குறையலாம். மக்களை இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எத்தனால் பார்த்திங்கன்னா பெட்ரோலை விட குறைந்த ஆற்றல் கொண்டதால் சில வாகனங்களில் 1%லேருந்து 6% வரை மைலேஜ் குறையலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இப்போ 45 ஹோண்டா ஆக்டிவா எடுத்துட்டோம், 45 மைலேஜ் கொடுக்கும். அது பார்த்திங்கன்னா 35 தான் மைலேஜ் கொடுக்கும் அந்த பெட்ரோல் பயன்படுத்தால. அதுவுமே இன்னொன்று டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. 2020க்கு முன்னாடி வாங்கின வண்டிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக அடிபடுன்றது தெரியணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது 2023க்கு அப்புறமேட்டு தான் இந்த எத்தனால் வண்டிகளுக்கு மட்டும்தான் எத்தனால் யூஸ் பண்ணலான்றது அரசாங்கம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உண்மை. இன்றைக்கி ஒரு 2-3 அமைப்புகள் இதுக்கு எத்தனால் பெட்ரோலை ஏன் இதை மக்களுக்கு தெளிவாக சொல்லுன்னு சொல்லி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் நீங்கள் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல கிடையாது. மெக்கானிக் ஷாப்லேயுமே அவங்க யாருமே சொல்கிறது கிடையாது. ஆனால் இது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை, பொதுமக்களாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை. அதை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்கோசம் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ரெண்டாவது, பழைய வாகனங்கள். E20க்கு பொருத்தமாக வடிவமைக்கப்படாத பழைய வாகனங்களில் ரப்பர் சீல்கள், எரிபொருள் குழாய்கள் போன்றவை விரைவில் சேதமடையக்கூடும். அடுத்தது, ஈரப்பதம், உறிஞ்சுத்தன்மை. 3வது பாயிண்ட், எத்தனால் தண்ணீரை ஈர்க்கும் ஹைக்ரோஸ்கோபிக்ஸ். நீண்ட காலம் வாகனம் பயன்படுத்தாமல் இருந்தால் எரிபொருள் தரம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க. 4வது, எரிபொருள் அமைப்பு. சில பழைய வாகனங்களில் இன்ஜெக்டர் அல்லது ஃபியூயல் ஃபில்டர் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையாக வதந்தியா